ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஆஃபீஸ் டூர் தான் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஐடி கம்பெனியில் என்ன மாதிரி கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்குது, ஸோ என்ன மாதிரி வந்துட்டு இங்கே ஆஃபீஸ் செட்டப் வச்சுருக்காங்க, உங்களுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. கோஒர்க்கிங் ஸ்பேஸ்னால் என்னென்னா, உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக ஒரு நிறைய கம்பெனிஸ் இருக்கும். இங்கே வந்துட்டு ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கும், இல்லை 200s ஆஃப் கம்பெனிஸ் இருக்கும். இவங்க எல்லாருமே ஒரு இடத்துல வந்துட்டு கம்பெனியாகவே ஒர்க் பண்ணுவாங்க. அதுதான் கோஒர்க்கிங் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஆஃபீஸில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே என்னென்ன திங்ஸ் இருக்குது, எப்படி இங்கே ஆஃபீஸ் ரன் ஆகுது அப்படின்றத ஒன்று ஒன்றா உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃப்ரண்ட் ஆஃபீஸ் இப்போ நம்ம பார்த்தோம்ல, ஸோ இதுதான் ஃப்ரண்ட்லேருந்து நம்ம நடந்து வர்றது. இன்றைக்கி ஆஃபீஸ் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்துட்டு சாட்டர்டேனால தான் நான் வீடியோ எடுக்க வந்திருக்கேன். ஸோ அதனால் இன்றைக்கி கம்ப்ளீட்டாக எல்லாருக்குமே வீக் ஆஃப் இருக்கனால யாராவது ஒருத்தர் 2 பேர் தான் வந்திருப்பாங்க. கம்ப்ளீட்டாக ஆஃபீஸ் இன்றைக்கி அதிகமாக இருக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 5 பேர் இருக்கிறதே பெரிய விஷயம். அதுவும் வேறு ஆஃபீஸ்லேருந்து இருக்கனால உங்களுக்கு 5 பேர் இருந்தாலே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதனால் சாட்டர்டே தான் இந்த மாதிரி காமாக வீடியோ எடுக்க முடியும். மற்ற நாள்லாம் ரொம்ப க்ரௌடாக இருக்கனால நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ என்டையராக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாலே ஆஃபீஸ் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேஃபிடேரியா. லைக் இங்கே ஒரு கேஃபிடேரியா அண்ட் தென் வந்துட்டு ஒரு ஸ்மால் ஃபுட் கோர்ட் இருக்குது. இங்கே ஆஃப்டர்நூன் லஞ்ச் இந்த திங்ஸ்லாம் சாப்பிட்டுக்கிறதுக்கு, இல்லை ஏதாவது மீட்டிங் அந்த மாதிரி உட்காந்து நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு இருக்கும். அதர் தென் இது வந்துட்டு கேஃபிடேரியா. நம்ம ஃபுல் கேஃபேயுமே லைக் நமக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கலாம். இங்கேயே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. கேப்சினோ வேணுமா, ஆரல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்துட்டு ஜஸ்ட் இது வந்துட்டு ஹாட் வாட்டர் கூட ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. நம்ம இந்த டீ கப்பை எடுத்துகிட்டு இங்கேயே நமக்கு எல்லாமே வச்சுருப்பாங்க. லைக் வந்துட்டு உங்களுக்கு தேவையான திங்ஸ், லைக் நமக்கு காஃபி பவுடர், காஃபி திங்ஸ் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. இதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே நம்மளுக்கு வந்துட்டு மில்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கேப்புச்சினோ நமக்கு வந்துட்டு கேப்புச்சினோ வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சுகர் இங்கே இருக்குது, சுகர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு குடிச்சிடலாம். கேப்புச்சினோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக எனக்கு டீ காஃபி குடிக்கிற பழக்கம் சுத்தமாக கிடையாது. எங்கேயுமே மோஸ்ட்லி கொடுக்க மாட்டேன். 95%. இந்த கேப்புச்சினோவே நான் ஆஃபீஸ் வந்து ஒரு 8 months ஆகிடுச்சு. இங்கே வந்து ஒரு 3rd டைமோ 4th டைமோ தான் குடிக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஓகேவாக தான் இருக்குது, அந்தளவுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா இங்கே வந்துட்டு எல்லாமே மிக்ஸ்டு இருக்கனால பெருசாக அந்தளவுக்கு ஒன்றும் இருக்காது. எதுவுமே நம்மளால் பெருசாக குடிக்க முடியாது. எனக்கு பர்சனலாக எந்த காஃபியுமே இங்கே பிடிக்காது. ஆஃபீஸோட ஸ்பேஸ் அண்ட் தென் வந்துட்டு இங்கே இருந்துட்டு இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இது வந்துட்டு மேஜராக யாராவது இங்கே உட்காந்து வந்து மீட்டிங் எடுக்கிற பர்சனோட பிளேஸு. ஸோ ஏதாவது மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறோம், இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ரெசன்டேஷன் எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு நமக்கு ப்ரொஜெக்டர் கொடுத்துருப்பாங்க, ப்ரொஜெக்டர் கனெக்டர் கொடுத்துருப்பாங்க. ப்ரொஜெக்டரோட நம்ம அந்த இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அங்கேருந்து உங்களுக்கு வந்துட்டு ப்ரொஜெக்டரோட அந்த இது வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ப்ரெசன்டேஷன் எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு ப்ரொஜெக்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கீழே இருக்க ஃப்ளோரில் மட்டும் நார்மல் மீட்டிங் ரூம் ஒரு 5 மீட்டிங் ரூம் இருக்கும். அதுக்கப்புறம் வெளியே சின்னதாக வந்துட்டு ஒரு 7 to 8 மீட்டிங் ரூம்ஸ் இருக்கும். அது பர்சனல் மீட்டிங், இல்லை வந்துட்டு ஒன்று யாராவது மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு 7 to 8 மீட்டிங் ரூம்ஸ் வந்துட்டு வெளியே இருக்கும். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த திங்ஸ் மட்டும்தான் மேஜராக இருக்குது. நிறைய கம்பெனிஸ் இருக்கும். ஸோ இங்கே டீ ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. 5 to 6 மீட்டிங் ரூம்ஸ் இருக்கும். ஒருத்தருக்கும் ஒரு கம்பெனிக்கும் பர்டிகுலர் கேபின் இருக்கும். வேறு எதுவும் இந்த பக்கம் பெருசாக இருக்காது. மேலே தான் நம்மளுக்கு வந்துட்டு ஃபன் திங்ஸ் இருக்கும், விளையாடுற இடம், அதுக்கப்புறம் லைக் வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற இடம், ஜிம், இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாமே இருக்கும். மேலேயும் நம்ம போய் பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டே டியூன் தி வீடியோ गाइस.
அப்படியே இந்த இடத்துல கட் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டுக்கு போகலாம். ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்குது, என்ன மாதிரி அவங்க வச்சுருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் டிசைன்லாம் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த டிசைன்லாம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் காய்ஸ். இப்போ வந்துட்டு என்னோட ஒரு ஃபேவரட்டான பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம். என்ன பிளேஸ்ன்னு சொல்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுதான். இது வந்துட்டு எல்லாருக்கும் காமனான பிளேஸ் தான். ஒரு 3 ஷோஃபா போட்டிருப்பாங்க. ஆஃப்டர்நூனோ இல்லை காலையிலையோ நம்ம ரொம்ப ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், ரொம்ப ஏதாவது பண்ணிகிட்ருக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் டயர்ட் ஆகுது, இல்லை வந்துட்டு ஒரு பேக் பெயினாக இருக்குது அப்படின்னா இங்கே வந்து கொஞ்சம் காமாக ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். யாரும் பெருசாக இருக்க மாட்டாங்க. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம காமாக ஒர்க் பண்ணால் லேப்டாப்பை கூட இந்த மாதிரி இதில் வச்சுட்டு, ஸோ லைக் இந்த மாதிரி ஸ்டேபிளில் வச்சுட்டு லைக் இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பாட்டில் நீட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ இப்படி ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும். அங்கே மேனேஜரோட தொல்லை வேறு எந்த தொல்லையும் இருக்காமல் நம்ம இங்கே வந்துட்டு ஜாலியாக ஒர்க் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா மதியம் வந்துட்டு சாப்பிட்டு ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் தூக்கம் வரும் இல்லையா, இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு ஆஃபீஸை ஒரு ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு 1 hour வந்துட்டு தூக்கத்தை சமாளிக்கிறதுக்காக நிறைய இந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம். அந்த டைமில் தான் நிறைய பேர் காஃபி குடிப்பாங்க. அந்த ஒரு கேவலமான காஃபி ஓகேவா இல்லைனாலும் அதை குடித்தோம் அப்படின்னா கொஞ்சம் தூக்கம் போயிடும் அப்படின்றதுக்காக குடித்து அப்படியே சமாளித்து வச்சுப்போம். பட் இந்த பிளேஸ் உண்மையிலேயே நல்லாயிருக்குங்க. ஸோ உங்களுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கும் சரி, நம்ம வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது தான் இந்த வந்துட்டு சோஃபா பிளேஸு. ரொம்பவே நல்லாயிருக்கும். பென்ஸ் இருக்கிறது, இந்த திங்ஸ் எல்லாமே மேட்ச் எப்போயுமே டிவி ஓடிட்டே இருக்கும். என்ன அந்த டைமில் ட்ரெண்டாக இருக்கோ அதை போட்டு விட்ருவாங்க. சந்திராயன் போகும்போது சந்திராயன் போட்டாங்க, மேட்ச் போகிறனால இப்போ மேட்ச் போட்டு விட்ருக்காங்க. இது வந்துட்டு இண்டிவிஜுவல் கேபின். இது ஒன்றுமே ஒரு பர்டிகுலரான இண்டிவிஜுவல் கேபின். ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு வாட்டர் குடிச்சிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இங்கே ஒரு ஷோஃபா வச்சுருக்காங்க. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம ஸ்டாண்டர்டாக நின்றுக்கிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு 2 திங்ஸ் வச்சுருக்காங்க. பட் இப்போ ஒரு டிசைன் காட்டுறேன். இது வந்து வேறு லெவலில் இருக்கும். ஆக்சுவலாக நம்ம உள்ளே இருக்க மாதிரியே தெரியாது. ஆஃபீஸில் தான் இருக்கமா, வேறு ஏதாவது ஒரு நியூ பிளேஸில் இருக்கமா அப்படின்ற மாதிரி தான் இந்த இது இருக்கும். இந்த இடம் என்னன்னு சொல்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா, நம்ம வீடியோ கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு இந்த இடம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த கேபின் தான் நான் வீடியோ எடுக்கக்கூடிய இடம். நான் வீடியோ எல்லாமே இந்த இடத்துல இருந்து தான் எடுப்பேன். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல இப்போ ஒரு சில திங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு. ஸோ இந்த திங்ஸு நம்மளோட பேக்ரவுண்ட் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். இங்கே இருந்து ஆக்சுவலாக நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்படி தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். என்னோடய ஆஃபீஸில் இருந்தால் நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். சாட்டர்டே சண்டே இல்லை எனக்கு எந்தெந்த டைமில் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ, இந்த கேபின் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா இந்த கேபினுக்கு வந்து நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஸோ இப்போது வீடியோ எடுக்கும்போது கூட நான் எங்கேயாவது ஒரு வெளியெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னா லைக் ஒரு சில பீப்புள் வந்துடுவாங்க. அந்த டைம் வந்துட்டு ஐயோ வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு நர்வஸில் தான் நான் வந்துட்டு வெளியே பார்க்குற மாதிரி ஆயிருக்கும். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த வியூ எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்களேன். இந்த இடத்துல இருந்து ஒரு ஆஃபீஸ் வியூ ஃப்ரண்ட்டு எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன ஷாட் பார்த்துடலாம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பட் வியூவாக இருந்தாலும் சரி, கேபினாக இருந்தாலும் சரி, இல்லை வந்துட்டு சின்ன சின்ன திங்ஸ் இங்கே வந்துட்டு கொஞ்சம் அழகாக வச்சுருப்பாங்க. அந்த சின்ன சின்ன திங்ஸ்லாம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம்.
வேறு கம்பெனிஸ் இருக்கும். போகும்போது லிஃப்ட்டில் போகிறோம், வரும்போது நம்ம ஸ்டெப்ஸில் வந்து அங்கே என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குது, வால் பெயிண்டிங்கில் என்னென்ன வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே பேட்மிண்டன், லைக் வந்துட்டு பேட்மிண்டன் கோர்ட்டும் டேபிள் டென்னிஸும் இருக்குது. பேக் சைடில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது காம்படிஷன் பண்ணுறோம், இல்லை ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஈவெண்ட்டு, கெட் டுகெதர், ஆஃபீஸில் சின்ன சின்ன ஏதாவது ஒரு இது பண்ணுறோம் அப்படின்னா எல்லா ஆஃபீஸுமே இந்த பிளேஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேலே வந்துட்டு உங்களுக்கு ஏசி கிடையாது, கொஞ்சம் வந்துட்டு ஏசிலாம் எதுவும் இருக்காது, கொஞ்சம் கன்சிஸ்டடாக தான் இருக்கும், ஓப்பன் ஏரியாவாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு பேஸ்கெட் பால் கிரவுண்ட் இருக்குது. ஸோ பேஸ்கெட் பால் வந்துட்டு இங்கே இப்போ ஃபன் ஃப்ரைடேலாம் வைக்கிறாங்க, ஈவினிங்லாம் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு பேஸ்கெட் பால் கிரவுண்டில் எல்லாருமே மோஸ்ட்லி விளையாட வருவாங்க. சாட்டர்டே சண்டேல யாரும் பெருசாக இருக்க மாட்டாங்க, மீதி டைமில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இங்கே விளையாடுவாங்க. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஏரியா. ஸோ லைக் இப்போ உங்களுக்கு அந்த வியூ காட்டுறேன். கிரிக்கெட் கிரவுண்டும் பேட்மிண்டன் பிளேஸும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு ஃபுட் கோர்ட்டும் தெரியும். இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ லைக் இப்படி தான் வந்துட்டு டர்ஃபில் அப்பப்போ விளையாட வர்றது. வேறு ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா டர்ஃபில் இப்படி வந்துட்டு விளையாண்டுட்டு ஏதாவது பண்ணிவிட்டு அப்படியே போயிடுவோம். ஒரு 15 மினிட்ஸு, ½ அன் ஹவர் பிரேக்கு இந்த மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே வந்து தான் இதெல்லாம் நம்ம டைம் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே வந்துட்டு பேட்டு கேட்டோம் அப்படின்னா செக்யூரிட்டி கொடுப்பாங்க, பால் கேட்டோம் அப்படின்னா செக்யூரிட்டி கொடுப்பாங்க. என்ன நம்ம விளையாடணும்னு நினைக்கிறோம் அப்படின்னும் அது விளையாடுறதுக்கு வந்துட்டு அவங்களே கொடுப்பாங்க. பேட்மிண்டனோ இல்லை டேபிள் டென்னிஸோ பேஸ்கெட் பாலோ என்ன நம்ம கேட்டாலுமே செக்யூரிட்டி கைஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வேறு என்னென்ன பிளேஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஏ பிளாக்கோட ஃப்ரண்ட் வியூவை மட்டும் நான் இன்றைக்கி காட்டுறேன். அதுக்கப்புறம் கார் பார்க்கிங் எப்படி இருக்குது, ஃப்ரண்ட் ஆஃபீஸ் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன். கீழேருந்து பார்க்க பில்டிங்கோட வியூ எப்படி இருக்குது, சைடு வியூ எப்படி இருக்குன்றத ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுறேன்.